ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 30ஆம் அதிகாரத்தை இப்பொழுது நாம் தொடங்க இருக்கின்றோம். இதுவரை கடந்த பிரிவுகளிலே சவுலையும் தாவீதையும் உயர்த்தி பார்த்து யார் என்ன எப்படி என்பதெல்லாம் அறிந்து கொண்டு ஏன் தாவீது கடவுளுக்கு நெருக்கமானவராக இருக்கின்றார் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த புத்தகத்தின் இறுதி பகுதியில் நாம் இருக்கின்றோம். இதிலும் குறிப்பாக இதற்கு முந்தைய பிரிவிலே தாவீதை போருக்கு வர வேண்டாம் என்று சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். அது நல்லதா கெட்டதா, கடவுள் எவ்வாறு அதன் வழியாக காப்பாற்றினார் என்பதையெல்லாம் இந்த பகுதியில் நம்ம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பார்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்களைப் போலவே நானும் சுவாரஸ்யமாக இருக்கின்றேன். தந்தையிடமிருந்து பல செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஏற்கனவே சொல்லியதை போன்று அனுப்பிட்டாங்க. அனுப்புனது நல்லதுக்கா கெட்டதுக்கா என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது தந்தை அவர்களே. கடவுள் செயல்களில் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். இதில் எந்த நன்மை நமக்கு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சாமி. 29ஆம் அதிகாரத்திலே தாவீதும் சவுலை விட்டு தாவீதை பின்தொடர்ந்த சவுலுக்கான எதிராளிகளும் ஒன்றாய் அணி திரண்டு ஆக்கிஷோடு போருக்கு புறப்பட்டு போனார்கள். வேண்டாம் என்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கொஞ்சம் மன வருத்தத்தோடும் ஆளுமை பாதிக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் வந்திருக்கலாம். மனம் சோர்ந்திருக்கலாம், அல்லது உள்ளம் கசிந்திருக்கலாம். நம்ப மாட்டேங்கிறாங்களே என்கின்ற ஒரு கழிவிறக்கத்தோடு வந்திருக்கலாம். பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் என்பது போல அவர்கள் யோசித்து வந்தாங்க. அது ஒரு காலம் துக்க காரியமாகவும் இருக்கலாம், மகிழ்ச்சியான காரியமாக இருக்கலாம். ஏன்னாக்க என் கையை எடுத்து என் கண்ணையே குத்துற மாதிரி பிலிஸ்தியர்கள் தாவீதையும் தாவீதோடு இருக்கிற எபிரேயர்களையும் வைத்து அந்த மக்களோடு போராடும் போது அவங்களுக்குலாம் ஒரு நெருடல் இருக்கும். என் சொந்த சகோதரனை கொள்கிறேனே, என் உடன்படிக்கையின் பங்காளியை நான் கொள்கிறேன் என்ற ஒரு மன வருத்தமும், போருக்கு பின் வெற்றியே பெற்றாலும் கூட ஒரு குற்றப்பழி உணர்வும் இருந்திருக்கலாம். எப்படியோ ஒரு வகையில் அந்த அந்த தவிர்க்க முடியாத ஒரு தருணம் தவிர்க்கப்பட்டு விட்டது என்ற ஒரு உள்மன மகிழ்ச்சி கூட இருந்திருக்கலாம் அந்த படை வீரர்களுக்கு. அது உண்மையாக கூட இருக்கலாம். அது இப்போ நம்ம நடக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியலையே அப்படின்னு ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சோகமான ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்னவென்றால், எந்த இடத்துக்கு போய் எதையும் செய்யாமல் அமைதியாக இருன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு அவ்வளோ சும்மா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி வருது. ஏன்னா ஜிக்லாக் என்ற பகுதியை அமலக்கியர்கள் தாக்கி சூறையாடி ஒட்டுமொத்தமாக ஆடு மாடு ஒட்டகம் கழுத ஆண்கள் பெண்கள் தாவீதினுடைய மனைவியர்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே இந்த 600 பேரும் மனம் உடைஞ்சு போகிறாங்க. அந்த பற்றி ஒரு செய்தியாக வருகிறது. இதுதான் இந்த 29ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வருகிற 30ஆம் அதிகாரத்துடைய செய்தி. அமலக்கியர்களோடு தாவீது எப்படி போராடினார், எப்படி யாரை நம்பி போருக்கு போனார், எப்படிப்பட்ட முறையில் அவர் வென்றாரா இல்லையா என்ற பற்றிய சில செய்திகளுக்கு விடையாக அந்த அதிகாரம் வருகிறது. முதல் கருத்து. இரண்டாவது, இந்த அதிகாரத்தின் வழியாய் ஆசிரியர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று பார்க்கும்போது, இந்த 30 மற்றும் 31 இரு அதிகாரங்களும் 30ஆம் அதிகாரத்திலே 31 வசனம், 31ஆம் அதிகாரத்திலே 13 வசனம் இருக்கிறது. 44 வசனங்களை அழகான ஒரு இறுதி பகுதியாக ஆசிரியர் வைத்து தாவீதினுடைய புரிதலையும் நாம் தாவீதின்மால் பண்ணிருக்கிற புரிதலையும் மிக அழகாய் நம்பாக படம் பிடிக்கிறதாக நான் பார்க்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஆக்கீஸ் இடைச்செருளாக வந்தார். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையாக ஒரு போர். சவுல் பெலிஸ்தர்கள் தாக்க வந்தபோது அவரும் ஆண்டவரை நாடினார். எப்படி நாடினார், யாரை நாடினார், எந்த ஆண்டவரை நாடினார், அதற்காக சாபமா ஆசியா. சவுல் போர்க்களத்தில் அமலக்கியர்களை சந்திக்கும் போது யாரை நாடினார், எப்படி நாடினார், அதன் விளைவு சாபமா ஆசியா என்ற ஒரு செய்தி தாங்கி வருகிறது. இது முதல் கருத்தாக வருகிறது. மீண்டும் ஒரு முறை இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் அந்த நிகழ்வுகளை இறுதி செய்யும் போது மீண்டும் இரு கதாநாயகர்களை, முதல் இரு அரசர்களை ஒன்று நோக்கி யார் வேண்டும் இவர்கள் என்ற ஒரு கேள்வி முன்பாக வைக்கிறார். இது முதல் கருத்து. இரண்டாவது,
புனித போர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஹோலி வார் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். எபிரேய மொழியிலே ஹெரம் என்று சொல்கிறார்கள். அந்த ஹெரம் என்பது புனித போர், எப்படி போரிட வேண்டும் என்பதில் போர் தயாரிப்பிலிருந்து போர் நடைபெறுவது, போருக்கு பின் அந்த கொள்ளையிட்ட பொருளை எப்படி பங்கிடுவது உள்ளிட்ட எல்லா உடைமைகளையும் கடமைகளையும் பற்றிய செய்திகளை அந்த ஹெரம் கொண்டிருந்தது. ஒரு கொள்கை திரட்டும் ஒரு சட்ட வரையறைக்கு உட்பட்டு தான் அவர் போராடினார்கள். எப்படி போர் நடக்கும்போது பெண்களோடு உறவு கொள்ளக்கூடாது, பெண்களை அநீதிமுறையில் நடத்தக்கூடாது எல்லாம் சட்டம் இருந்ததோ, அதே போலவே கொள்ளையிட்ட பொருளை யாரெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம், யாருக்கெல்லாம் அதில் உரிமை இருக்கிறது என்கின்ற ஒரு சட்டம் இருந்தது. தாவீது நேர்மையானவராக, நல்லவராக, அதே சமயத்தில் மிகுந்த பரந்த மனம் படைத்தவராக இருக்கிறதையும் இந்த பகுதி நமக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறது. இன்னும் 3வது நிலையில் பார்க்கும்போது இந்த பகுதி தாவீது அரசகுலம், அரசர்கள், படைத்தலைவர்கள், படைத்தளபதிகள் இவர்களோடு அவருடைய ராஜதந்திரம் சூப்பர். அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய வீர பராக்கிரம செயல்பாடுகள் சூப்பர். அதற்கு அடுத்தபடியாக தன் இனம் சார்ந்த மக்களுக்கு அவர் காட்டுகிற நேசம், பாசம் அற்புதம். கடைசியாக இந்த கல்லுக்குள் ஒரு ஈரம் இருக்கிறதா என்பதை போல இந்த மாவீரனுக்குள்ளாக ஒரு மனிதநேயம் இருக்கிறது என்பதை சொல்லி ஆசிரியர் அழகாய் நிறுத்தி கதையை, அந்த நிகழ்வை நிறுத்தி நம் முன்பாக அவருடைய தாவீதை பற்றிய நிகழ்வுகளை நம் பக்கத்தில் அவருடைய உச்சத்தில் போய் நிறுத்தி வைத்து நிறைவு செய்கிறார். ரொம்ப அழகான ஒரு செய்தியாக வருகிறது. நம்ம பார்ப்போம். இதாவது இந்த பகுதியுடைய 4 அமைப்பு. அதாவது மேஜர் டு மைனர் என்பார்கள், மைனர் டு மேஜர் என்பார்கள். இங்கே மேஜர்லேருந்து மைனருக்குள்ளாக வருகிற ஒரு அழகான செய்தியாக இந்த பகுதி கடந்து போகிறது. நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு முதல் 2 வசனங்களை வாசிப்போமே. 30ஆம் அதிகாரம். 3ஆம் நாள் தாவீதும் அவர்தம் ஆள்களும் சிக்லாவை அடைவதற்குள் அமலேக்கியர் நெகேபு, சிக்கலாகு ஆகிய பகுதிகளை கொள்ளையடித்தனர். சிக்கலாகை தாக்கி தீக்கிரையாக்கினர். அங்கிருந்த பெண்கள் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவரையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்றுவிடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வழியே சென்றனர். ஓகே, ரொம்ப அழகான ஒரு செய்தி. அப்படி எந்த ஒரு வார்த்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையாக, ஒரு தேவையற்ற வார்த்தையாக இல்லை. ஒவ்வொரு வார்த்தை அப்படி அழகாக, அப்படி பரபரப்பாக விறுவிறுப்போட ஒரு செய்தி சொல்லுகிற ஒரு நயத்தோடு ஆசிரியர் மிக அழகாய் அந்த பகுதியை கட்டமைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். 3ஆம் நாள் அப்படி என்று சொல்லும்போது அவர்கள் எங்கே ஜெஸ்ரேல் வேலையை நோக்கி படை புறப்பட்டு போகிறது. பாதி வழியில் திரும்பி போகிறது. விடியற்காலை கிளம்பி வர்றாங்க. 3 நாள் நடக்கிறாங்கனாக்க கிட்டத்தட்ட தாவீது இருந்த இடத்திற்கும் இந்த பகுதிக்கும் 55 மைல் தொலைவு இருப்பதாக இன்றைய போக்குவரத்து துறையில் அவங்க சொல்கிறாங்க. 55 மைல் தொலைவுகள் 3 நாட்கள் அவங்க வந்து சேர்றாங்க. வரும்போது நான் சொன்ன உள்ளூருக்குள்ளாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நினச்சோமே, அது வராமல் போச்சு, பரவாயில்லாம் என்ற ஒரு எண்ணமும், அதே சமயத்தில் போர்க்காலத்துக்கு நம்மளை ஏற்றவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நம்பிக்கை இல்லாமல் நடத்துகிறாங்களே என்கிற ஒரு அங்கலாய்ப்பும் கூடிய ஒரு 2 கட்டான் மண்டையாக வராங்க. ஊருக்குள்ளே போகும்போதே ராசு அழகாக சொல்கிறாரு, தாவீதும் அவர் தம் ஆள்களும் சிக்லாகை அடைவதற்குள், ஈவன் பிஃபோர் தே கம். ரொம்ப அழகாக வார்த்தை அப்படி கட்டமைப்பு வந்து ரொம்ப அருமையான வார்த்தை. அவங்க வராங்க, அவங்களுடைய மனநிலை 3 நாள் இதெல்லாம் சொல்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அமலிக்கிற வந்துட்டு போயிட்டானுங்க என்று சொல்லி ஒரு அழகான ஒரு திருப்பத்தை உருவாக்குறார். அங்கேருந்து என்னன்ட்டாங்கப்பா, இவங்களுக்கு வந்துட்டாங்கப்பா அப்படி சொல்லாமல் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சுப்பா என்று ஆசிரியர் சொல்கின்ற நயம் அருமையான நயமாக இருக்கிறது. அதில் வந்து 2 இடங்களை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நெகேபு, ஜிக்லாக் என்று 2 பகுதி இருக்கிறது. 55 கிலோமீட்டர் நான் சொன்னேன். இந்த நெகேப் என்பது அந்த கடைசி அடிப்பகுதி, அந்த வடநாடு தென்னாடு இருக்கு இல்லைங்களா, அதில் டீப் சவுத்து தான் நெகேவு. நெகேவ் என்பது தெற்கு என்று எபிரேய மொழியில் சொல்லுவாங்க, ஜாஃபோன். இதுக்கு அடுத்தபடியாக சின் பாலைவனம், அதுக்கு அடுத்தபடியாக எகிப்து நாடு ஆரம்பிக்குது. ஆக அந்த எகிப்து நாடுலேருந்து வந்து சின் பாலைவனத்தில் அலைந்து திரிந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள நுழையிறது காதேஷ் பார்னேர் பகுதியில் உள்ள நுழையிறாங்க. அதை வரைபடத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த நெகிவு வந்து அப்படி நுணையில், அந்த குமரி முனை இருக்குங்களா, அந்த மாதிரி அந்த முனையில் இருக்கிற பகுதி வறண்ட பகுதி. அதே சமயத்தில் ஒரு சில பாலைவன சோலைகள் இருக்கிற நகரங்களையும் அந்த இடத்துல இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஜிக்லாக், நெகேப் இந்த இடத்துல இவங்க வந்து இறுதி நாட்களில் வந்து பெலிஸ்தியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்த ஒரு பகுதியாகவும் இது இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அங்கே தான் வந்து அவருடைய மனைவியரை, குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. பிலிஸ்தீர் பாதுகாப்பு, பிலிஸ்தீர் படம் அங்கே போயிடுச்சு. அப்போ வந்து அமலேக்கியர் வந்து இதுதான் நேரம் பார்த்து இவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ அதான் வந்தது. அப்போ அது வந்து நெகேபு, சிக்லாக் 2 பகுதி பற்றி சொன்னாச்சு. அது வந்து நகரை தாக்கி தீக்கிரையாக்கினர்.
அதே மாதிரி பாருங்கள், அங்கிருந்த ஆண்கள், பெண்கள், பெரியோர், சிறியோர் அனைவரையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று விடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வழியே சென்றனர். ரொம்ப ஆசிரியர் வந்து அந்த போர் முறைமை அழகாக சொல்கிறார். அமலேக்கியர் வந்து தாக்குறாங்க, நகரத்தை தீக்கரையாக்குறாங்க, ஒன்றும் அவங்க திரும்பி எழக்கூடாது, அது மாதிரி எரிச்சிட்றாங்க. ஆண்கள், பெண்கள், பெரியவர், சிறியவர், அதே மாதிரி வந்து ஒருவரையும் கொன்று விடாமல், யாரையும் கொல்லலை. ஆசிரியர் 2 வார்த்தை சொல்கிறாரு. 2 வார்த்தையை வந்து இதுக்கு மூலமாக பார்க்குறாரு. ஒன்று வந்து கொல்லாமல் விட்டான் அப்படின்னம்னாக்க, கொல்லாமல் விட்டுட்டு போனோம்னாக்க இந்த தாவீது வருவான், அல்லது அக்கீஷ் வருவான், அவன்கிட்ட வந்து பிணைய தொகை கேட்போம், கொடுங்க, ஒரு 10,000 தாலந்து கொடுங்க, அல்லது ஒரு 8,000 தாலந்து கொடுங்க, அல்லது வந்து ஒரு 100,000 வெள்ளி கொடுங்க கேட்கலான்னு சொல்லி அந்த பிணையத்துக்காக பிணை கைதிக்கிறார். யார் கூட்டு போனது? தாவீதுடைய மனைவியாச்சே. 3 மனைவிகளை கூட்டு போய்க்கிறார். குழந்தைங்க, ஒவ்வொரு படை வீரருடைய பெண்கள். இப்போ ஆண்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, பெண்டு சின்ன நிறுசங்கள்லாம் அங்கே இருக்குது. அப்போ கட்டாயம் வந்து தான் ஆகணும், நம்மகிட்ட பேசி தான் ஆகணும், காசை கொடுத்து தான் ஆகணும். அது முதலாவது. 2வது வந்து ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்தை பாருங்களேன். ஆமோஸ் 1:6. ஆண்டவர் கூறுவது இதுவே, காசா நகரினர் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோமுக்கு அடிமையாக கையளித்தார்கள். அப்போ ஸ்லேவ், டெட் ஸ்லேவரின்பார்கள். இப்போ இது மாதிரி பெருந்தொழில் மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்கள விற்றுருவாங்க. அவ்வளோ காசு கொண்டு போட்டால் என்ன, யாருக்கு பையன் விற்றோம்னா அவ்வளோ காசாக மாறுது இல்லை, ஆதாயம் தேடுகிற மனநிலை. அதேமாரி ஆமோஸ் 1:9 வாசிங்களேன். ஆண்டவர் கூறுவது இதுவே, தீர் நகரினர் எண்ணற்ற குற்றங்களை செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் ஒரு முழு இனத்தையே ஏதோமுக்கு அடிமைகளாக கையளித்தார்கள். சகோதர உடன்படிக்கையை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. பாருங்க, அப்போ அந்த எடோமைட்ஸுக்கு அவங்க வந்து அப்படியே ஒரு இனத்தையே கையளிப்பு கொடுத்து அதுக்கேசம் காசை வாங்கிக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த செய்தியாக இருக்கிறது. ஆக லக்காஹ் என்கிற இந்த வார்த்தை தீக்கரையாக்கி கைப்பற்றினார்கள் என்பது, லக்காஹ் என்பது அப்படி வலிமையான முறையில் அப்படி அள்ளிட்டு போகிறது. அப்போ போகும்போது படைவர்கள் எல்லாத்தையும் உயிர்வாழ் மக்களை கொண்டு போய் விற்கிறதுக்காகலாம். ஒன்று லேபர் ஃபோர்ஸு, அல்லது வந்து டெட் ஸ்லேவரி, அல்லது வந்து பிணைய தொகை, ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகே, இதில் இன்னொரு செய்திகளில் ஆசிரியர்கள் ரொம்ப அழகாக பின்பற்றி சொல்கிறாங்க. தொடக்க நூல் 14:11 முதல் 12 வரையில் வார்த்தைகளை வாசிப்போமே. வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கொமோராவில் இருந்த செல்வங்கள், உணவு, பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிரகாமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வத்தையும் கவர்ந்து சென்றனர். தப்பி வந்த ஒருவன் எவ்வீரனான ஆபிரகாமிடம் செய்தி அறிவித்தான். அப்பொழுது இந்த சிக்லாக்கை அமலேக்கியர்கள் தாக்கி கொள்ளை எடுத்துக்கொண்டு போகிறதும் நகரை தீக்கிரையாக்கிறதும், இந்த தொடக்க நூல் 14 வருகின்ற அபிரகாம் லோத்துடைய உறவு பற்றிய செய்திகளையும், லோத்தை கொள்ளையடித்த எதிரிகளுடைய மண்ணிலையும் அழகாக படம் பிடித்து காட்டுது. எனக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இங்கே வந்து லோத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து அமலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய வீட்டாரின் மண்ணை பிடிச்சு போகிறாங்க, தீக்கிரையாக்குறாங்க. ரெண்டும் இணையாக சொல்லப்படுகிற பல கருத்துக்கள், ஒப்புமைகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னாக்க, விடுதலை பயண நூல் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான். தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்காட்டில் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளையிடுவான். அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான். ஒருவன் தன் மகளை அடிமையாக விட்டிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது. தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடித்தவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரம் இல்லை. எக்காரணம் முன்னிட்டும் இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக, போர் கைதிகளாக, போர் கொத்தடிமைகளாக, பிணை கைதிகளாக எடுத்து கொள்ளப்படக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அப்போ அமலேக்கியர்கள் அந்த தோரா சட்டத்தை எல்லாம் தாண்டி போய் ஒரு மிருகத்தனத்தோட லாப நஷ்ட கணக்கோட எகிப்தியர்களை, அது தாவீதின் குடும்பத்தாரை, அவருடைய மற்ற போர் வீரர்களுடைய மனைவியரை கவர்ந்துக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு சட்டத்தை மீறிய ஒரு மண் செயலாக அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இப்போ யோபு 1ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை பகுதியில் அந்த ஒரு தொகுத்து சொல்லுங்களேன். 7 வசனம் இருக்குது. யோபு 1:12 முதல் 19 வரையுடைய வார்த்தைகள்.
ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவை எல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டான். அதுக்கடுத்து 7 பிள்ளைகள் சாப்பிட்டுருப்பாங்க ஒரே டேபிள். இடி இடிக்கும், அப்புறமேட்டு கல்மழை பெய்யும், திருடர்கள் வருவாங்க, தொடர்ந்த துன்பங்கள். ஒருத்தன் வருவான், டக்குன்னு ஆடுலாம் போயிடுச்சு, ஒருத்தன் வருவான் ஒட்டகம் போயிடுச்சு, ஒருத்தன் வருவான் வேல்ச்சிலெல்லாம் போயிடுச்சு, ஒருத்தவங்க பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி டக்குன்ட்டு. அதேதான், அதே போன்ற ஒரு தகுதி தாவீது. அடுக்கடுக்கான துன்பங்கள். அங்கே ஈகோ ஹர்ட் ஆகுது, நம்பிக்கை இல்லாமல் வேண்டாம் போன்னு அனுப்புகிறாங்க. ஒரு போர் வீரன் ஓங்கிய கையை மடக்கி வைத்துக்கொண்டு திரும்பி வருவது மிகப்பெரிய ஒரு அவமானம். அப்படி மனசு சஞ்சலத்தோடு வராரு. இங்கே வந்து பார்த்தா உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய மனைவியர்கள் 3 மனிதர்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி மற்ற படை வீரர்கள் எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ 3 விதத்தில் தாவீது வந்து சஞ்சலத்துக்கு கொண்டாடுறாரு. 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் முதல் பகுதி மட்டும் வாசிப்போம். தாவீது மிகவும் மன வருத்தம் அடைந்தார். வீரர் அனைவரும் தங்கள் புதல்வர் பொருட்டு மிகவும் துயற்றதால் அவரை கல்லால் எரிய வேண்டும் என பேசிக்கொண்டனர். யார? தாவீத. அடப்பா. அவங்க அவ்வளோ சோகத்தில், உன்னை நம்பி நாங்கள் உன் பின்னாடி வந்தோம், அவனும் வேணான்றான். இங்கே வந்து பார்த்தா பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ யாருக்காக நான் வாழணும்? எதுக்காக வாழணும்? கொன்றுவோம் அவங்கள. அதான் கல்லால் எறிஞ்சு கொன்றுவோம். உன்னை நம்பினதுக்கு இதுதான் நிலைமையா? ஒரு கோபம். அப்போ தாவீதோட நிலை மிக பரிதாபமான நிலைமை. அரசரை நம்பி புருஷனை விட்ட கணக்கா அது இந்த இடத்துல வந்து சொந்த ஜனங்களே அவருக்கு எதிராக நின்று கல்லறிஞ்சு கொன்றுவோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளே பாட்டுக்கிறாங்க. அப்போ அவர் துன்பத்து மேலே துன்பம், சோஷியல், மாரல், ஸ்பிரிச்சுவல், பர்சனல் எல்லா வகையிலும் அவர் நொறுக்கப்படுகிறார். ரொம்ப ஆனால் அதுதான் அந்த இது. ஆனால் வந்து அவர் தாவீதினுடைய நிலையை வந்து யோபு 1:9 முதல் 12 வரல வார்த்தைகளை நான் ஒப்பிட்டு சொன்னேன். இப்போ நம்ம தொடர்ந்து போகும்போது 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமையுள்ள மட்டும் ஓலமிட்டு எழுதினர். ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தை. தாவீது வந்து ஒரு மாவீரன். சவுலுக்கு மெய்காப்பாளன், ஆக்கீஸுக்கு மெய்காப்பாளன், ஒற்றை கல்லினால் கோலியத்தை தட்டி தூக்கியவன். அதே போல் எந்தெந்த நாடெல்லாம் வலிமிகுதாக இருந்து இஸ்ராயேல் படையெடுத்து வந்தோ அங்கெங்கெல்லாம் சவுல் அனுப்பி இவன் எப்படியாவது ஒழிந்து போட்டு சொன்ன பொழுதெல்லாம் வெற்றியோடு திரும்பி வந்தவன். வீரம் என்றால் தாவீது, விவேகம் என்றால் தாவீது, போர் தந்திரம் என்றால் தாவீது. அந்த கோலியாத்தினுடைய போர்வாளை எடுத்து போராடக்கூடிய ஒரே வலிமை வாய்ந்த மனிதனாக தாவீது கருதப்படுகிறார். அவர் அழுகிறார். யார் நினச்சி அனுப்புகிறாரு? பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டானுங்களே, தூக்கிட்டு போயிட்டானுங்களே அழுகிறார். இயலாமையின் அழுவாச்சு அல்ல, ஒரு அங்கலாய்ப்பின் அழுவாச்சு. அதான் ரொம்ப அழகான ஒரு மனித நேயம். இவ்வளோ பெரிய போர் வீரன் தன் வலிமை முடியும் மட்டும் அழுறாருன்னா, சோர்ந்து அப்படி சத்து இல்லாமல் கீழே விழுறாலும் வெள்ளன்னு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அழுகிறார். அந்த ஒரு அவருக்குள்ள ஒரு பாசம் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு பாசம். அடுத்து என்ன செய்வாரோன்னு தெரியும், வச்சு செய்வேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போந்து கொண்டு வர போகிறாரு. இருந்தாலும் அந்த பாசம் தாங்காமல், ஐயோ நம்ம அப்படி போகல, இவங்களை பாதுகாக்காமல் விட்டுட்டோமே, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காம விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களே, எப்படி அடிக்கிறாங்களோ உதைக்கிறாங்களோ சோதனை கொடுக்குறாங்களோ. அதுதான் ரொம்ப அழகான கருத்து. அந்த இஸ்ராயேலில் உள்ள எல்லாரும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமை உள்ள மட்டும் ஓலமிட்டு அழுதினர். நான் அது எபிரேய மொழியில் ஃபஸ்ட்டு படிக்கும்போது வலிமை உள்ளவர்கள் எல்லாரும் அழுதாங்க அப்படின்னு நான் நினச்சேன். வலிமை உள்ள மட்டும் அவர்களெல்லாம் அழுதாங்கன்னு இருக்குது. அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, வார்த்தை. இவனுக்கு வந்து வலிமை உள்ள மட்டும், நான் அழுறதுக்கு அவ்வளோ வலிமை இருக்கவனுக்குல அப்படியே சோர்ந்து போய் மடிஞ்சு அப்படியே கீழே விழுற அளவுக்கு அழுகுறாங்க. அதான் அடுத்து பாருங்களேன், தாவீதின் 2 மனைவியராகிய இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் கார்மேலை சார்ந்த நாபாலின் கைமண்ணான அபிகாயிலும் கூட சிறைபிடிக்கப்பட்டிருந்தனர். அப்போ அகினோவாம் அபிகாயில் 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க பிள்ளைங்க கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ தாவீது அழுவாச்சிகளுடைய காரணம் இங்கே புரியுது. அவருடைய சொந்த மனைவியர் 2 அன்புக்குரியவர்கள் தன்னுடைய துக்கத்தில், துயரத்தில், வேதனையில் தன்னோட பங்கெடுத்த, ஊரை விட்டு, நாட்டை விட்டு, அரச குடும்பத்தை விட்டு வந்த அது 2 மனிதர்கள். நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க போயிட்டோமேன்னு. அதே மாதிரி நமக்காக வாழ்கிற சவுலை வேண்டான்னு விட்டு நம்ம வந்த இந்த படைகளுடைய அனைவருடைய மனைவி போயிட்டாங்களே. அப்போ அவரோட இந்த எல்லாரும் அழுறாங்க. ரொம்ப சில சமயத்தில் நான் ஜெர்மனி நாட்டில் வந்து ஒரு சின்ன மறைப்போதக பணி செஞ்சிகிட்டு இருந்தேன்.
அந்த படிப்பினுடைய இடைப்பகுதியில் சின்ன சின்ன ஒரு பொருளுதவி கிடைக்கும், அதை வச்சு படிப்புக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம்மர் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஃபெட்ரேட்டோங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த ஒரு சகோதரர் வந்து நல்ல PhD பட்டம் பெற்றவர் திடீர்னு தற்கொலை செய்து கொண்டார். மனசு ரொம்ப பதறிச்சு. ஆனால் வந்து அந்த நகரம் வந்து ரொம்ப ஒதுக்குப்புறமான ஒரு ஊர், நாகரிகம் அதிகமாக தொடாத ஒரு எளிய கிராமம். ஆனாலும் அந்த ஜெர்மானியர்கள் அந்த சகோதரன் எழுந்த குடும்பம் எப்படி அழுதாங்கன்னாக்க, இறந்த உடனே மருத்துவமனையிலேருந்து மார்ச்சருக்கு அனுப்பிட்டாங்க. பூசைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அப்போ கூட வந்து அப்படியே மலை மாதிரி நிற்கிறாங்களே ஒழிய நம்மள மாதிரி ஒப்பாரியோ ஓலமோ எதுவுமே இல்லை. நான் அப்படியே மனசு பதறிச்சு. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தை நன்றாக எனக்கு தெரியும். அவங்க வந்து அப்புறம் அந்த சவ உடலை அந்த சவ ஊரில் வச்சு கல்லறைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் வந்து வீட்டுக்கு போகிறார், வீட்டில் தலைவர் வீட்டுக்கு போகிறாரு. படிக்கடியில் அழுது கொண்டு வந்து அவரை கார்ந்தும்போது மிக கலங்கி போனேன். நான் போனவுடனே கட்சி பின்னாடி தொடச்சிட்டோன்னே டக்குன்னு வந்து இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு முன்னாடி போனதை நான் பார்த்தேன். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் உன் கண்ணீரின் கணவாயில் போகும்போது நான் ஓரமாக நின்று கைத்தட்டி சிரிக்கவில்லை, அல்லது ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கலை, உன்னோடு நடந்து வந்தேன். அதான் அழுகை. உலகத்தில் வெடிப்பல்ல. ஒவ்வொரு நாளும் சேவல் கூவும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுதுறதுனால வாழ்வின் இறுதி நாட்களில் அது தாரையாக வடிஞ்சு ஒரு வடுவாக மாறிச்சு. அந்த பாரம்பரியத்தை உலகிற்கு அறிவிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு அழகான திருச்சுருபன்னு சொல்லி சொன்னார். அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகுங்கள் என்பது விவிலிய விழுமியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அழுறது கோழைத்தனமே கிடையாது. அழுறது வந்து அன்பின், பாசத்தின், நேசத்தின், உன்னோடு ஒன்றித்திருப்பதின்